ஹலோ கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் ஃபெர்டிலைசேஷன் அண்ட் இம்ப்ளான்டேஷன் ஈவெண்ட்லேருந்து பார்ச்சுலேஷன் லாக்டேஷன் வரைக்கும் பார்க்கலாம். During copulation, coitus, semen is released by the penis into the vagina is the process called insemination. ஸோ இன்செமினேஷன் ப்ராசஸில் செமன் வந்து ஃபீமேல் reproductive tract வெஜினாவில் வந்து ரிலீஸ் ஆகுது. இந்த ப்ராசஸ் பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்செமினேஷன் சொல்லியிருக்காங்க. அதில் ரொம்ப மொட்டையிலான ஸ்பெர்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஷுட் ஷோ சம் மூமெண்ட், அதாவது ரொம்ப மூமெண்ட் காமிக்கக்கூடிய ஸ்பெர்ம்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ஸ்விம் பண்ணிடுது அண்ட் பாஸ் த்ரூ தி cervix ரீஜியன் அண்ட் இட் என்டர் இன் டு தி யூட்ரஸ் பார்ட் ஆஃப் தி ஃபீமேல் reproductive சிஸ்டம். அண்ட் லாஸ்ட்டாக வந்து அது எங்கே ரீச் ஆகுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆம்புலரி ரீஜியன், வைடாக இருக்கக்கூடிய ஃபெலோப்பியன் பார்ட்டில் வந்து அது ரீச் ஆகுது. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா the ovum is released by the ovary, is transported to the ampullary region. It's not correctly ovum, it is a secondary oocyte which will released by the ovary, is transported to the ampullary region of the fallopian tube where usually the fertilization will be takes place. Fertilization அப்படின்ற term அதோட மீனிங் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரெண்டு கேமெட்டும் வந்து மீட் பண்ணுது. ரெண்டு கேமெட்டும் நேருக்கு நேராக வந்து மீட் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ் பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசேஷன். Fertilization can only occur if the ovum and sperms are transported simultaneously. ரெண்டு கேமெட்டும் ஒன்னோட ஒன்று மீட் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ் பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசேஷன் டு தி ஆம்புலரி ரீஜியன். This is the reason why not all copulation lead to fertilization and pregnancy. Though multiple copulation have been occurred that may not lead to the fertilization and pregnancy. The gamete must meet the opposite gamete simultaneously in the ampullary region will lead to fertilization. Okay, so the process of fusion of a sperm with an ovum is called fertilization. கொடுத்துருக்காங்க பாருங்க, the process of fusionனா சேர்றது. ஸோ ஸ்பெர்மும் ஓவமும் வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்ணி ஜாயின் பண்ணுது. அந்த ப்ராசஸ் பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசேஷன் சொல்லியிருக்காங்க. During fertilization, a sperm comes in contact with the zona pellucida layer of the ovum. ஆக்சுவலாக செகண்டரி oocytes சுற்றி இருக்கக்கூடிய அவுட்டர் கவரிங் பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா zona pellucida. Okay, and induces changes in the membrane that block the entry of additional sperms. Once வந்து இன்செமினேஷன் ப்ராசஸ் நடந்ததுக்கப்புறம் செமனில் வந்து இந்த ஸ்பெர்ம்ஸ் வந்து ஸ்விம் பண்ணி ஃபீமேல் reproductive ட்ராக்டில் ஆம்புலரி ஜங்ஷன் வரைக்கும் அது வந்துடுது. வந்ததுக்கப்புறம் நிறைய ஸ்பெர்ம்ஸ் வந்து அங்கங்கே வந்து ஃபேகோசைடிசஸ் மூலமா WBC செல்ஸ் வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடுது ஃபீமேல் reproductive சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய செல்ஸ். அதில் அரௌண்ட் 200 to 300 ஸ்பெர்ம்ஸ் மேக் இன்ட்ராக்ட் வித் தி செகண்டரி oocytes. அதில் எது வயபிளாக இருக்கக்கூடிய ஸ்பெர்ம்ஸோ அதில் எந்த ஸ்பெர்ம்ஸ் வந்து ஃபஸ்ட்டு உள்ளே என்டர் ஆகுது, இந்த செல்ஸ் ஆஃப் கொரோனர் ரேடியேட்டான்ற செல்ஸ் வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் கிரானுலார் செல்ஸ் லைக் அ ஃபாலிகிள்ஸ். குரூப் ஆஃப் கிரானுலோசா செல்ஸ் இஸ் நாட் அஸ் ஃபாலிகிள்ஸ். அந்த மாதிரி சில ஃபாலிகிள்ஸ் வந்து இந்த செகண்டரி ஜோனா பெலுசிடான்ற லேயரை சுற்றி இந்த இதுதான் ஜோனா பெலுசிடா, நான் ட்ரா பண்ணுறேன் பாருங்க, இதுதான் ஜோனா பெலுசிடா. இதை சுற்றி இருக்கக்கூடிய இந்த குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய கிரானுலோசா செல்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஸ் ஆஃப் கொரோனர் ரேடியேட்டா. ஓகே, ஸோ இந்த செல்ஸ் ஆஃப் கொரோனர் ரேடியேட்டாலேருந்து எந்த ஸ்பெர்ம்ஸ் வந்து உள்ளே ஃபஸ்ட்டு என்டர் ஆகுதோ அப்போ அந்த கொரோனர் ரேடியேட்டா ஃபுல்லாக அங்கங்கே செப்பரேட் ஆயிடுது. ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியேட் ஆகி எந்த மெம்பரேனோட ஃபஸ்ட் மீட் பண்ணுதுன்னு அப்போது அந்த வயபிளான ஸ்பெர்மோட நியூக்ளியஸ் மட்டுமே தான் உள்ளே போகுமே தவிர இந்த ரெண்டு ஸ்பெர்மோட நியூக்ளியஸ் வந்து உள்ளே போகாது. அதனால் அது ஃபுல்லாக வந்து சீல் பண்ணிடுவோம் அந்த மெம்பரின் வந்து. ஒன்ஸ் இந்த ரெண்டு ஜெர்க் ஆகும், அதாவது ரெண்டு கேமெட்டும் வந்து ஒன்ஸ் மீட் பண்ணும் போது தேர் மே பி சம் சினாப்ஸ் லைக் இம்பல்ஸ் வந்து மாற ஆரம்பிச்சிடும், அந்த மெம்பரின் பொட்டென்ஷியல் எல்லாம் மாற ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் ஃபர்தராக வந்து பாலிஸ்பெர்மியை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு உள்ள செல்ஸ் வந்து ஃபர்தராக கால்சியம் அயன்ஸ் இதெல்லாம் வந்து எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ஆஃப் செகண்டரி oocytes வந்து செக்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருது. ஓகே, ஸோ ஜோனா பெலுசிடா இஸ் த லேயர் ஆஃப் தி செகண்டரி oocyte which prevents பாலிஸ்பெர்மி அது ப்ரிவென்ட் பண்ணிடுது ஜோனா பெலுசிடா வந்து. ஓகே, அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் வந்து ஒரு ஸ்பெர்ம் வந்து செகண்டரி oocytesோட இன்ட்ராக்ஷன் பண்ணும்போது அடுத்து ஃபர்தராக மற்ற மல்டிபிள் ஸ்பெர்ம்ஸை வந்து ப்ரிவென்ட் பண்ணிடுது. ஸோ பாலிஸ்பெர்மி இஸ் ப்ரிவென்டட் பை தி மெம்பரின் கால்டு ஜோனா பெலுசிடா. ஓகே, thus it ensures that only one sperm can fertilize an ovum. ஒரே ஒரு ஸ்பெர்ம் மட்டும்தான் ஒரு செகண்டரி oocytesோட ஃபெர்டிலைசேஷன் பண்ண முடியும். ஸோ இந்த ஓவம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபெர்டிலைசேஷன் நடந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இட் பிகம்ஸ் ஓவம். அன்டில் இட் இஸ் செகண்டரி oocytes தான். ஓகே, the secretions of the acrosome help the sperm to enter into the cytoplasm of the ovum through zona pellucida. ஸோ ஆக்ரோசோம் இதுக்கு முன்னாடி கொடுத்துருப்பாங்க, ஸ்பெர்மோட ஸ்ட்ரக்சர் பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆக்ரோசோம் இஸ் அ ஸ்மால் கேப் லைக் ஸ்ட்ரக்சர் விச் இஸ் ஃபவுண்ட் பிஃபோர் தி ஹெட் ஆஃப் தி ஸ்பெர்ம். It consists of several hydrolytic enzymes like lysine,
சம் அசிடிக் என்சைம்ஸ் வந்து நிறையா வந்து இருக்கும். ஸோ அது என்ன பண்ணுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் வந்து இந்த ஸ்பெர்ம் வந்து உள்ளே போய் செல்ஸ் ஆஃப் கொரோனா டேட்டா ஃபுல்லாக வந்து க்ளீவ் பண்ணிட்டு போயிடுச்சு. ஜோனா பெலிசைடோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது இந்த பிளாஸ்மா மெம்பரேன் ஆஃப் ஸ்பெர்ம் வில் பிகம் ரப்ச்சர்ட் அண்ட் தென் ஆக்ரோசோம் அந்த டிப்பில் இருக்கக்கூடிய கேப்லைக் ஸ்ட்ரக்சர் ஹெட்டில் இருக்கக்கூடிய பார்ட் வந்து என்சைம்ஸை ரிலீஸ் பண்ணி ஜோனா பெலிசைடா லேயரை ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ரப்ச்சர் பண்ணிடுது. அதுக்கடுத்து ஸ்பெர்மோட நியூக்ளியஸ் அண்ட் ஸ்பெர்மோட சென்ட்ரியோல்ஸ் மட்டுமே வந்து ட்ராவல் ஆகுது. எங்கேன்னு வந்து பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாசத்துக்குள்ளே. அதுக்கு இந்த ஜோனா பெலிசிடாக்கு அடுத்து நிறைய மெம்பரைன்ஸ் இருக்குது. ஜோனா பெலிசிடாக்கு அடுத்து இருக்கக்கூடிய மெம்பரைன் பேர் தான் பார்த்தீங்கன்னா விட்டலைன் மெம்பரைன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த ஸ்பேஸ் இதான் வந்து பார்த்தீங்கன்னா விட்டலைன் மெம்பரைன். அதுக்கு விட்டலைன் மெம்பரைனுக்கும் ஜோனா பெலிசிடாவுக்கும் இடம் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிவிட்டலைன் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அடுத்து ஒரு மெம்பரைன் இருக்கும். அந்த மெம்பரைன் தான் வந்து பார்த்தீங்கன்னா செல் மெம்பரைன் ஆஃப் தி oocytes. அப்புறம் தான் உள்ள ஓப்ளாசம். சைட்டோபிளாசம் ஆஃப் தி ஓவம் இஸ் நோன் அஸ் ஓப்ளாசம். ஓகே, ஒன்ஸ் ஸ்பெர்ம் உள்ளே வந்ததுக்கப்புறம் சில சேஞ்சஸ் வந்து நடக்க ஆரம்பிக்குது. எங்கேன்னு வந்து பார்த்தீங்கன்னா oocytesக்குள்ளே. அதை வந்து நெக்ஸ்ட் பேஜில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒன்ஸ் அந்த மெம்பரைன் வந்து ரப்ச்சர் பண்ணிவிட்டு ஸ்பெர்மோட நியூக்ளியஸ் உள்ளே வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு வந்து பாருங்களேன். திஸ் இன்டியூசஸ் தி கம்ப்ளீஷன் ஆஃப் தி மியாட்டிக் டிவிஷன். அன்டில் தென் செகண்டரி oocytesல வந்து பார்த்தீங்கன்னா மியாசிஸ் 2 ஆஃப் மெட்டாஃபேஸ் 2ல் வந்து அரெஸ்ட் ஆகி தான் இருக்கும். எப்போ ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் 2 கேமெட்டும் மீட் பண்ணுதோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் வந்து உள்ளே ட்ராவல் ஆனதுக்கப்புறம் வந்து அந்த இண்டக்ஷன் லைக் சினாப்ஸ் எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் சொன்னேன். அப்போ வந்து இந்த ஃபெர்டிலைசேஷன் ஈவெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து அந்த மியாட்டிக் டிவிஷன் வில் கெட் டு கம்ப்ளீட். அன்டில் தென் இட் இஸ் அரெஸ்டட் இன் தி மெட்டாஃபேஸ் 2 ஸ்டேஜ். ஓகே, செகண்டரி oocytes வந்து மெட்டாஃபேஸ் 2 ஸ்டேஜ்லேயே அரெஸ்ட் ஆகி தான் இருக்கும் எல்லா மென்சுரல் சைக்கிள்லையுமே. எப்போ அந்த ஆனாஃபேஸ் 2 டெலோஃபேஸ் 2 முடியும்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் ஸ்பெர்மை மீட் பண்ணதுக்கப்புறம். ஓகே, அன்டில் தென் இட் இஸ் நோன் அஸ் செகண்டரி oocytes. The second meiotic division is also unequal in nature. Okay, and results in the formation of second polar body. ஸோ செகண்டரி oocytes வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் ஸ்பெர்மை மீட் பண்ணதுக்கப்புறம் மியாட்டிக் 2 டிவிஷன் கம்ப்ளீட் ஆகி ஓவமாக மாறிடுது. அதுவும் வந்து ஹாப்ளாய்ட் இன் நேச்சராக தான் இருக்குது. ovum also known as oocyte and it will also produce a second polar body. இதை தான் இங்கே நமக்கு oogenesis ப்ராசஸ்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. கவனிங்க, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். செகண்டரி oocytes வந்து மென்சுரல் சைக்கிளில் ரிலீஸ் ஆயிடுது. அது மெட்டாஃபேஸ் 2 ஸ்டேஜில் அரெஸ்ட் ஆயிருக்குன்னு சொன்னேன். அப்போது இந்த மியாட்டிக் 2 டிவிஷன் எப்போ கம்ப்ளீட் ஆகும்னு வந்து பார்த்தீங்கன்னா எப்போ அது செகண்டரி oocytes ஓவமாக மாறும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஸ்பெர்மை மீட் பண்ணுதோ அப்போ அந்த இண்டக்ஷன் ப்ராசஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மியாட்டிக் டிவிஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணுது. அன்டில் தென் இட் இஸ் அரெஸ்டட் இன் மெட்டாஃபேஸ் 2. ஓகே, செகண்டரி oocytes தென் இட் வில் பி கன்வெர்டட் இன்டு ஓவமாக மாறிடுது. அதுக்கு இன்னொரு பேர் ootyne கொடுத்துருந்தான். அண்ட் தென் செகண்டரி oocytes வில் ரிலீஸ் அனதர் செல் இஸ் நோன் அஸ் செகண்ட் போலார் பாடி. ஓகே, இந்த முன்னாடி நம்ம படிக்கக்கூடிய கனெக்ஷன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி அது வந்து லேட்டர் பை லேட்டராக வந்து கனெக்ட் பண்ணி படிக்கிற மாதிரி வந்து இருக்கும். ஓகே, ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அந்த ஓவமும் வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்ளாய்டாக தான் இருக்குது. எப்போ இந்த ஸ்பெர்மோட நியூக்ளியஸோட ரெண்டும் சேரும் போது ஜைகோட்ன்ற ஈவெண்ட் வந்து நடக்குது. ஸோ 2 ஹாப்ளாய்ட் நியூக்ளியஸ். ஸோ ஸ்பெர்ம்லேருந்து வந்து நியூக்ளியஸு அண்ட் செகண்டரி oocyteலேருந்து வந்து நியூக்ளியஸ் ஓவமாக மாறிடுச்சு. அது ரெண்டும் சேரும் போது தான் நமக்கு டிப்ளாய்ட் ஜைகோட் வந்து கிடைக்குது. ஓகே, how many chromosomes will be there in the zygote? So it will be 23. It becomes 46 diploid in nature, n plus n 2n. Okay, so one has to remember the sex of the baby has been decided at this stage itself. So once zygote form ஆனோடனே என்ன டிசைட் ஆயிருதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா பேபியோட செக்ஸ் டிட்டர்மின் ஆயிருது, பேபி பாயா கேர்ளான்னு. ஸோ லெட் அஸ் see how as you know the chromosome pattern in the human female is XX and that in male is XY. ஸோ ஃபீமேல் எடுத்துக்கிட்டிங்கன்னா XX குரோமோசோம்ஸ், ஃபீமேலில் XX குரோமோசோம், மேலில் XY குரோமோசோம். ஓகே, ஸோ ஃபீமேல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஹோமோகேமெட். ஹோமோ மீன்ஸ் சேம். ஓகே, ஸோ 2 குரோமோசோமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ 2 X குரோமோசோம்ஸ் இருக்குது, அதனால சேமாக இருக்குது குரோமோசோம்ஸ். XYன்றதுனால மேலில் ஹெட்டிரோ கேமெட். ஸோ இங்கே ஒரு கொஷின் வந்து ரைஸ் ஆகும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு காம்பிடன்சி பேஸ்ட் கொஸ்டின்.
So in society, females are often blamed for giving birth to girl baby continuously. So whether it's right, as a biology student, how will you எக்ஸ்பிளைன் தி ரீசன் பிஹைண்ட் திஸ், இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. அதாவது சமூகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து பெண் குழந்தைக்கு வந்து பர்த் கொடுக்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் அது செக்ஸை டிட்டர்மைன் பண்ணுறது பெண்ணா, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சொசைட்டி வந்து அவங்கள ப்ளேம் பண்ணுறாங்களா, அந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரியலாக, ஸோ செக்ஸ் இஸ் டிட்டர்மைன் பை தி மேல் கேமெட், நாட் ஃபீமேல் கேமெட். ரீசன், இஃப் மேல் கேமெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் குரோமோசோமும் இருக்குது, ஒய் குரோமோசோமும் இருக்குது. இதில் எக்ஸ் குரோமோசோட ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லார்ஜாக இருக்கும், ஒய் குரோமோசோம் ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். ஓகே, ஆனால் இங்கே 2 எக்ஸ் குரோமோசோம்ஸ் தான் இருக்குது, ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் கேமெட். அப்போது இது எப்படினாலும் எக்ஸை தான் ரிலீஸ் பண்ண போகுது. ஓகே, இங்கே ஸ்பெர்ம்ஸில் தேர் வில் பி 2 ப்ராபபிலிட்டி. ஸோ 23 குரோமோசோம்ஸ் ஹாப்ளாய்ட் இன் நேச்சர் ஸ்பெர்ம்ஸில் வந்து இருக்குது. ப்ளாய்டி கண்டிஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 22 குரோமோசோம்ஸ் வந்து பாடி இதாக இருக்கும், ஒரு இது செக்ஸ் குரோமோசோமாக வந்து இருக்கும். அதில் ஒரு குரோமோசோம்ஸில் செக்ஸ் குரோமோசோம்ஸில் எக்ஸாக இருக்கலாம் ஸ்பெர்மில், இல்லை ஒய்யாக இருக்கலாம். ரெண்டும் சேர்ந்து இருக்காது, எக்ஸாக இருக்கலாம் இல்லை ஒய்யாக இருக்கலாம். அந்த 2 எக்ஸும் சேர்ந்துருச்சு எப்படினாலும் ஃபீமேல் எக்ஸ் தான் வரப்போகுது. 2 எக்ஸும் சேர்ந்துருச்சுன்னா இட் பிகம்ஸ் ஓகே, இது ரெண்டும் சேர்ந்துருச்சுன்னா இட் பிகம்ஸ் ஃபீமேல் பேபி. இப்போ இந்த எக்ஸ் குரோமோசோமும் இந்த ஒய் குரோமோசோமும் ஜாயின் பண்ணிருச்சு, அதாவது மேல்கிட்டருந்து வந்த ஒய் குரோமோசோமும் ஃபீமேல்கிட்டருந்து வந்த எக்ஸ் குரோமோசோமும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னா தட் பிகம்ஸ் மேல் பேபி. ஓகே, டாக்குமெண்ட் சேவ் ஆகிட்டு இருக்கு. எக்ஸ் ஒய், இந்த ஒய் குரோமோசோம் மேலிருந்து வந்த ஒய் குரோமோசோமும் எப்படினாலும் எக்ஸ் தான் வரப்போகுது, இது வந்துருச்சுன்னா மேல் பேபி. ஸோ 50% இஸ் ப்ராபபிலிட்டி. லைக் காயினை வந்து டாஸ் பண்ணோம்னா ஹெட் டெய்லுன்னு வர மாதிரி 50% அது வந்து எக்ஸாக இருக்கலாம் இல்லை ஒய்யாக இருக்கலாம். ஸோ எக்ஸ் குரோமோசோம்ஸ் ஆஃப் மேல் வந்து ஃபியூஸ் வித் தி எக்ஸ் குரோமோசோம்ஸ் ஆஃப் ஃபீமேல், இட் பிகம்ஸ் கேர்ள் பேபி. ஒய் குரோமோசோம் ஆஃப் மேல் ஃபியூஸ் வித் தி எக்ஸ் குரோமோசோம் ஆஃப் ஃபீமேல் வில் பிகம் கேர்ள் பேபி. ஓகே, அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. The zygote carrying XX, zygote formation அப்போ செக்ஸ் டிட்டர்மைன் ஆயிருது. The zygote carrying XX would develop into female baby and XY form a male அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, and then next, the mitotic division starts as the zygote moves through the isthmus of the oviduct is known as cleavage. cleavageன்றது ஒன் ஆஃப் தி ப்ராசஸ். இதில் என்ன cleavage தமிழ் நான் என்னன்னு சொல்லிடுறேன். cleavage அப்படின்னா வந்து இட்ஸ் அ டிவிஷன் ஆர் கட்டுன்னு அர்த்தம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி oocytes. இது வந்து ஸ்பெர்ம் வந்து ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கான். ஸ்பெர்ம்ஸ் வந்து மீட் பண்ணுது ஃபீமேல் கேமெட்டை. அதுக்கப்புறம் அந்த ஸ்பெர்ம்ஸ்லேருந்து ஆக்ரோசோமில் ரப்சர் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்பெர்மோட நியூக்ளியஸ் வந்து உள்ளே ட்ராவல் ஆயிடுது சைட்டோபிளாசம் ஆஃப் தி எக்கில். ஸோ இட் பிகம்ஸ் ஓவம், மெயாசிஸ் கம்ப்ளீஷன் நடந்துருது. 2 நியூக்ளியஸ், ஸ்பெர்மோட நியூக்ளியஸும் எக்கோட நியூக்ளியஸும் வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்ணி சைக்கோட் ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்து இந்த 2 செல் இருக்குன்னா 2 நியூக்ளியஸ் இருக்கக்கூடிய அந்த செல் வந்து ஃபர்தர் அப்படி கட் ஆச்சுன்னா இட் பிகம்ஸ், இந்த க்ளீவேஜ் இப்படி போகும். அது ஹரிசாண்டலாக இருக்கலாம், வெர்டிகலாகவும் வந்து நடக்கலாம். ஸோ நிறைய டைப்ஸ் இருக்குது இதுக்குள்ளே போனோம்னா. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக கொடுக்கல. ஸோ ஒன்ஸ் இந்த க்ளீவேஜ்னால் இந்த மாதிரி கட் விழும்போது இந்த 2 செல் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிற நியூக்ளியஸ் அது ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா 4 துண்டாகி 4 ஆயிடுது. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீவேஜ். ஸோ 2 ஆகுது, அடுத்து 4 ஆகுது, அடுத்து 8 ஆகுது, அடுத்து 16 ஆகுது. இந்த மாதிரி ப்ராக்ரஷன் வந்து போய்கிட்டே இருக்குது. ஸோ இந்த டிவிஷன் பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீவேஜ். இந்த க்ளீவேஜ் நடக்கும்போது உள்ள என்ன செல் டிவிஷன் நடக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் பிகம் மைட்டாசிஸ், மைட்டாட்டிக் டிவிஷன் கொடுத்துருக்கான். மைட்டாட்டிக்லாம் என்னன்னு தெரியும் நமக்கு ஆல்ரெடி. ஒரு செல்லு, ஒரு சிங்கிள் பேரண்டல் செல்லு 2 செல்லை வந்து கொடுக்குது. அந்த 2 செல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேரண்டல் செல் மாதிரியே ரிசம்பிள் ஆகுது, 2Nஆவே மெயின்டைன் ஆகுது. ஓகே, ஸோ அதனால் when from a single parental cell it gives rise to 2 new daughter cells that resembles the parental cell where the division is equational in nature, that is the mitosis. ஸோ பிளாஸ்டோமியாஸ்ன்னு கொடுத்துருக்கானா இங்கே க்ளீவேஜ்னா டிவிஷன் இல்லை கட்டுன்னு சொல்லிட்டேன். அது எப்படி வேணால் ஹரிசாண்டலாக வெர்டிகலாக கட் ஆகுது. உள்ள இந்த வால்யூம் இருக்குன்னு, இந்த செல்லோட வால்யூம் ஓன்ட் கெட் சேஞ்ச் ஆர் ஓன்ட் ஆல்டர், மாறவே மாறாது. உள்ளே இருக்கக்கூடிய இந்த செல்லோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் மட்டுமே மாறுதே தவிர
டோட்டல் வால்யூம் won't get சேஞ்ச். இதில் அந்த பிளாஸ்டோமியஸ்ன்னு கொடுத்துருக்கானே, அந்த பிளாஸ்டோமியஸ்னால் ஒன்றும் இல்லை, அந்த செல்ஸ் வந்து உள்ளுக்குள்ளே வந்து கட் ஆகிற ப்ராசஸ் பேர் கிளீவேஜ். கட் ஆனதுக்கப்புறம் அந்த செல்ஸ் வந்து இட் பிகம்ஸ் செவரல் ஃப்ராக்மெண்ட்ஸ், நிறையா நிறைய நிறையா செல்ஸாக வந்து அது வந்து இதுவாக டிஃப்ரென்ஷியேட் ஆகிடுதுன்னு, அதை வந்து பிளாஸ்டோமியஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ 2 செல்லாக இருக்குது சைக்கோடாப்போ, 4, 8, 16, 32, 64 அப்படி போய்கிட்டே வந்து இருக்குது. ஓகே, ஸோ த எம்ப்ரியோ வித் 8 to 16 செல் இஸ் நோன் அஸ் மொருலா. இது 8 செல் இப்போ இங்கே இருக்குது, கவுண்ட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 8 செல்லை வந்து மொருலான்னு சொல்கிறான். 8லேருந்து 16 செல்லை வந்து மொருலான்னு சொல்லிடுறான். ஸோ அடுத்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டுலான்ற ஒரு ப்ராசஸ். அது வந்து பிளாஸ்டுலான்னு சொல்லுவாங்க, இல்லை பிளாஸ்டோசிஸ்ட்னு சொல்லுவாங்க. அரௌண்ட் 100 செல்ஸ் கிட்ட வந்து இந்த பிளாஸ்டுலா வந்து இருக்குது, அரௌண்ட் 100. ஓகே, இப்போ இதோட பார்ட்ஸ் வந்து சம்டைம்ஸ் லேபிள் பண்ண சொல்லுவாங்க. ஓகே, நான் இங்கே டைப் பண்ணிடுறேன். இந்த பிளாஸ்டுலா 8 to 16 மொருலா. ஓகே, ஸோ இது வந்து ட்ரோபோபிளாஸ்ட். இன்னர் செல் மாஸ். blastocyst. ஓகே, லிசன். ஸோ அரௌண்ட் 100 செல்ஸ் கிட்ட வரும்போது இது பார்க்க நல்லா பால் மாதிரி இருக்குது. அந்த பால் வந்து லுக்ஸ் லைக் அ ஹாலோ ஸ்பியர் ஆர் ஹாலோ பால் மாதிரி நல்லா அரேஞ்ச் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னே 8 16ன்னு இருக்கக்கூடிய ஸ்டேஜை மொருலான்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து அது பால் மாதிரி அப்பியரன்ஸ் கொடுக்குறனால இட் பிகம்ஸ் லைக் அ ஹாலோ ஸ்பியர். ஹாலோ மீன்ஸ் சம் ஸ்பேஸ் இஸ் present in the ball. It looks like a spherical structure. ஸோ அரௌண்ட் 100 செல்ஸ்க்கு சொல்கிறான் இங்கே இருக்குன்னு சொல்கிறான். அது வந்து பிளாஸ்டுலான்ற ப்ராசஸ். ஃபர்தராக அது பிளாஸ்டோசிஸ்டா. சிஸ்ட் அப்படின்னா வந்து நல்லா மாடிஃபை ஆகி ஒரு அவுட்டர் கவர் வந்து கொடுக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இங்கே இந்த செல்ஸ் அவுட்டர் லேயரில் இருக்குன்னா இந்த ப்ளூ கலரில் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் லேசரை வச்சு. ஸோ அது வந்து ட்ரோபோபிளாஸ்ட்னு சொல்கிறான். அவுட்டர் லேயரில் இருக்கக்கூடிய செல்ஸை ட்ரோபோபிளாஸ்ட்னு சொல்கிறான். இன்னர் செல் மாஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே கொஞ்சம் கொஞ்சம் செல்ஸ் வந்து உள்ளே இருக்குது, அது இன்னர் செல் மாஸ்ன்னு அரேஞ்ச் ஆயிருக்கு, அது இன்னர் செல் மாஸ். Blastocele, seal represents the cavity or some space is there. ஸோ உள்ளே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது, அதான் ஹாலோன்னு சொன்னேன். வெற்றிடம் உள்ளே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குன்னா அதை வந்து பிளாஸ்டோசீல்னு சொல்கிறான். ஏன்னா பிளாஸ்டோசிஸ்டுக்குள்ளே தான் அந்த ஸ்பேஸ் வந்து இருக்குது. ஓகே, ஸோ ஈஸியாக நான் வச்சுக்கணும்னா ஒரு கிரிக்கெட் கிரவுண்ட் எடுத்துக்கோங்க. அந்த கிரிக்கெட் கிரவுண்டில் வெளியே பவுண்டரி வந்து இருக்கும் 4-6 டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு. அந்த 4-6 டிட்டர்மைன் பண்ணக்கூடிய பவுண்டரி பேர் தான் ட்ரோபோபிளாஸ்ட். ஓகே, அண்ட் தென் உள்ளே இருக்கக்கூடிய செல்ஸ், உள்ளே வந்து பிளேயர்ஸ் இருப்பாங்க, அம்பையர்ஸ் இருப்பாங்க, அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னர் செல் மாஸ். அண்ட் தென் ஃபீல்டிங் பண்ணப்போ அங்கங்கே ஸ்பேஸ் இருக்குது, பால் அங்கங்கே போகும்னு அந்த ஸ்பேஸ் பேர் தான் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டோசீல். ஓகே, பிளாஸ்டோசிஸ்டோட ஸ்ட்ரக்சர் பற்றி பார்த்தோம். ட்ரோபோபிளாஸ்ட்ன்றது அவுட்டர் பவுண்டரி, இன்னர் செல் மாஸ்னால் அந்த ட்ரோபோபிளாஸ்ட்டை சுற்றி கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சில செல்ஸ் வந்து உள்ளே அரேஞ்ச் ஆகிருக்கு கொஞ்சம் செல்ஸு. பிளாஸ்டோசீல் பார்த்தோம், ஸ்பேஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த பால் மாதிரி இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் உருண்டு உருண்டு வந்து கீழே விழுந்துருது. அந்த பால் ஹாலோஸ்பியர் அதான் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டோசிஸ்ட். அது எப்படி வந்து உள்ளே அட்டாச் ஆகுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த எண்டோமெட்ரியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சில கன்வலேஷன்ஸ் இருக்குது. ஸோ லைக் சில யூட்ரைன் கேவிட்டியில் வந்து மேலே கீழே இப்படி வந்து மேலே கீழே இப்படி ஜிக்ஸாக்காக வந்து கன்வலேஷன்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ அந்த பால் மாதிரி வந்த பிளாஸ்டோசிஸ் உருண்டு உருண்டு இம்ப்ளான்டேஷன் நடக்குது எங்கன்னா எண்டோமெட்ரியம் நடந்ததுக்கப்புறம். ஒன்ஸ் அது கீழே விழுந்ததுக்கப்புறம் அது மெட்டர்னல் பாடியில் இருக்கக்கூடிய யூட்ரைன் டிஷ்யூஸோட இன்ட்ராக்ட் ஆகுது. அண்ட் தென் பிளட்டோட சரௌண்ட் பண்ணிக்குது. அந்த அம்மாவோட பிளட் அண்ட் டிஷ்யூவோட யூட்ரைன் டிஷ்யூவோட இன்ட்ராக்ஷன் பண்ணிக்குது அந்த பிளாஸ்டோசிஸ்ட். அதுக்கு அடுத்து என்ன ஆகுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பால் மாதிரி இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர், அது அவுட்டர் லேயர் தான் ட்ரோபோபிளாஸ்ட்னு சொல்லி பார்த்துருந்தோம். அதை சுற்றி வந்து சின்னதாக ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் வர ஆரம்பிக்குது. ஸோ அந்த ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கோரியானிக் வில்லை அப்படின்னு சொல்கிறான். லைக் கொரோனா வைரஸில் இருக்கக்கூடிய ஸ்பைக் ப்ரோட்டீன் மாதிரி சின்னதாக ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் வர ஆரம்பிக்குது. ஸோ இங்கே ஸ்பேஸ் இருக்கா, இந்த ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் அங்கே போய் ஜாயின் பண்ணிக்கிச்சு. உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா 2 ஹேண்ட்ஸ் வந்து ஓப்பன் எண்டடாக நல்லா விரிச்சு வச்சுக்கோங்க, 5 ஃபிங்கர்ஸையும். அதில் ஒரு ஹேண்டில் இருக்கக்கூடிய ஃபிங்கர்ஸு அசியூம் தட் இட்ஸ் அ எண்டோமெட்ரியம் இன்னர் லைனிங். ஓகே, அப்படி யூட்ரஸ் கர்ப்பப்பையோட இன்னர் லைனிங். இன்னொரு ஃபிங்கர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அந்த உல்ன்ஸ் வந்து இம்ப்ளான்டேஷன் நடந்ததுக்கப்புறம் ட்ரோபோபிளாஸ்ட்டை சுற்றி இருக்கக்கூடிய ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் பேர் கோரியானிக் வில்லைன்னு சொல்லியிருந்தேன். அது ரெண்டும் போய் இன்டர்னா ரெண்டுத்துக்கும் இடையில போய் சேர்ந்துருது.
டிஜிட்டேட்டட்னா அந்த ஃபிங்கர்ஸ்னு அர்த்தம். ஸோ அது போய் இந்த எண்டோமெட்ரியம் வாலில் போய் இந்த கொரானிக் வில்லை போய் சேர்ந்துருது. அப்போ நல்லா டைட்டாக பிடிச்சிக்குச்சு. லைக் அ பசில் மாதிரி நல்லா டைட்டாக ஜாயின் பண்ணிடுது. அது ஃபர்தராக வந்து வெளியே வராது. ஓகே, அவ்வளோ ஈஸியாக வந்து வெளியே வராது. அதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்டிஜிட்டேட்டட். அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இம்ப்ளான்டேஷன் ஈவெண்ட் முடிஞ்சிருச்சு. அதுக்கு இம்ப்ளான்டேஷன் நடந்ததுக்கப்புறம் ப்ரெக்னென்சி வந்து ஆக போகிறாங்க, ப்ரெக்னென்சி ஆயிடுவாங்க. அது அப்போ ஆகிறதுக்கு இது ஃபஸ்ட் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளான்டேஷன். அதுக்கடுத்து இந்த இம்ப்ளான்டேஷன் நடந்ததுக்கப்புறம் சில டெம்பரரி ஆர்கன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அதுதான் ப்ரெக்னென்சியை வந்து உறுதிப்படுத்துது. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் இஸ் pregnancy and embryonic development. After implantation, finger-like projection appear on the trophoblast called chorionic villi. ட்ரோபோபிளாஸ்ட்டை சுற்றி ஃபிங்கர் மாதிரி சில ப்ரொஜெக்ஷன் ஆகுது. அது பேர் கோரியானிக் வில்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ அது அம்மாவோட யுட்ரைன் டிஷ்யூ அண்ட் பிளட்டோட மீட் பண்ணிக்குது. அதாவது அதோட சரௌண்ட் பண்ணிடுது ரெண்டும், டிஷ்யூவும் பிளட்டும். ஸோ அடுத்து கோரியானிக் வில்லை வந்து பார்த்தீங்கன்னா யுட்ரைன் டிஷ்யூவோட போய் அட்டாச் ஆகிச்சு. இன்டர்டிஜிட்டேட்டட்னா ரெண்டு ஜாயின் பண்ணிச்சுன்னு சொன்னேன். ஈச் அதர் ஃபார்ம் ஜாயின்ட்லி அண்ட் ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் பிட்வீன் தி டெவலப்பிங் எம்ப்ரியோ அண்ட் ஃபீட்டஸ் மெட்டர்னல் பாடி கால் பிளாசண்டா. பிளாசண்டான்ற ஒரு டெம்பரரி ஆர்கன் ஃபார்ம் ஆகுது. ஸோ எப்படி கிட்னியில் வந்து நெஃப்ரான்ஸ், பிரெயின் எடுத்தால் நியூரான்ஸ், இந்த மாதிரி சொல்கிறோம். கண் எடுத்துக்கிட்டோம்னா கோன்ஸ் அண்ட் ராட் செல்ஸ். இந்த மாதிரி பிளாசண்டா இட்ஸ் அ டெம்பரரி ஆர்கன். தமிழில் நஞ்சு கொடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அம்மாட்ட இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸு, குழந்தைகிட்ட இருக்கக்கூடிய வேஸ்ட்டு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறது தான் பிளாசண்டா. இது டெம்பரவரின்னு சொல்கிறான் ஆர்கன். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை ஃபார்ம் ஆகும்போது கோரியானிக் வில்லை போய் யுட்ரைன் டிஷ்யூவோட இன்ட்ராக்ட் பண்ணுது. ஃபர்தராக பிளாசண்டான்ற ஆர்கன் ஃபார்ம் ஆயிடுது. குழந்தை டெலிவரியாகி வெளியே வரும்போதும் அந்த ஆர்கனும் சேர்ந்து வந்துடும். திரும்பி செகண்ட் குழந்தை வந்து ஃபார்ம் ஆகும்போது திரும்பி அந்த ஆர்கன் ஃபார்ம் ஆகுது. செகண்ட் குழந்தை வரும்போது வெளியே வந்துடுது. So it's a structural, placenta acts as a structural and functional unit between the embryo and maternal body. தாய்க்கும் சேய்க்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு கனெக்ஷன் பாத்வே தான் பிளாசண்டா. ஸோ இந்த பிளாசண்டா ஃபெசிலிட்டேட்ஸ் தி சப்ளை ஆஃப் ஆக்சிஜன் சப்ளை பண்ணுது, நியூட்ரியன்ஸ் சப்ளை பண்ணுது டு தி எம்ப்ரியோ அண்ட் ஆல்சோ ரிமூவ் தி கார்பன் டை ஆக்சைடு அண்ட் எஸ்கிரேட்டரி வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் ப்ரொடியூஸ் பை தி எம்ப்ரியோ. ஸோ யூஸ்வலாக இங்கே பிளாசண்டா வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் லுக்ஸ் லைக் டிஸ்காய்டல் ஷேப். டிஸ்க் மாதிரி தான் அந்த பிளாசண்டா வந்து இருக்குது. ஓகே, இது வந்து தமிழில் பிளாசண்டாவை நான் சும்மா போட்டிருக்கேன், பிளாசண்டா. ஓகே, இது தமிழில் நஞ்சு கொடின்னு சொல்கிறாங்க. இது வந்து அம்பிளிக்கல் காட். அம்பிளிக்கல் காட் அப்படின்னா தமிழில் தொப்புள் கொடி. இது வந்து எம்பரியோ. ஸோ பிளாசண்டா எங்கே அட்டாச் ஆகிருக்கும்? யுட்ரைன் வால் ஆஃப் தி இன்னர் லேயர் எண்டோமெட்ரியத்தில் பிளாசண்டா அட்டாச் ஆச்சு. ஸோ ஒன்ஸ் இங்கே பாருங்கள், இந்த இங்கே இனிஷியலாக உருண்டு வந்து கீழே தான் விழுந்ததுக்கப்புறம் கோரியானிக் வில்லை ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் மேலே யுட்ரைன் ஃபண்டஸ்ன்ற டாப் ரீஜனில் போய் இந்த பிளாசண்டா போய் அட்டாச் ஆகிரும். கீழே அட்டாச் ஆகி வளர்ந்து அந்த கோரியானிக் வில்லை வளர போய் மேலே அட்டாச் ஆகிக்கும். அப்போ தான் குழந்தை ஈஸியாக செர்விக்கல் கேனல் அண்டு வெஜினா மூலிமா ஈஸியாக பெர்த் கனல் வெளியே வரும். ஓகே, இந்த பிளாசண்டாவை தமிழ் என்னன்னு சொல்கிறான்? நஞ்சு கொடி. அம்பிளிக்கல்னா தொப்புள் கொடி. இது கரு. இது அவங்க அம்மாவோட தாய் பகுதியில் வந்து அட்டாச் ஆகிருக்காங்க. இவங்க தமிழ். ஓகே, ஸோ அந்த பிளாசண்டா வந்து ஆக்சிஜனை வந்து கொடுக்குது, ஹார்மோன்ஸ் நியூட்ரியன்ஸ் எல்லாம் சப்ளை பண்ணுது. ஸோ இந்த இடத்துல ஆக்சிஜன் ரொம்ப அதிகமாக இருக்குது, குழந்தைக்கு ஆக்சிஜன் கம்மியாக இருக்குது. அப்போது ஆட்டோமேட்டிக்காக ஹை டு லோ கான்சன்ட்ரேஷன் லைக் எ கிரேடியன்ட் ப்ராசஸில், கிரேடியன்ட்னா ஹை டு லோ கான்சன்ட்ரேஷன் ஆட்டோமேட்டிக்காக எந்த இடத்துல கம்மியாக இருக்கோ அது வந்து ஆக்சிஜனை இங்கே சப்ளை பண்ணிடும். இப்போ இது வந்து குழந்தை வந்து மெட்டபாலிசம் நடந்ததுக்கப்புறம் வேஸ்ட் ரெஸ்பிரேஷன்லாம் நடந்ததுக்கப்புறம் எஸ்கிரேட்டரி மெட்டீரியல் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் யூரியா இருக்குது, இங்கே அதிகமாக இருக்குது, ஹை கான்சன்ட்ரேஷன் இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக இங்கேருந்து அம்பிளிக்கல் கார்டு வழியாக வேஸ்ட் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். இதுதான் வந்து ப்ராசஸ். இந்த பேசிஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடக்குது. அதை மேஜராக வந்து ரெண்டத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த பிரிட்ஜ் ஆர் லைக் அப்பண்டேஜஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்ஷன், ஒரு பாத்வே தான் வந்து பார்த்தீங்கன்னா அம்பிளிக்கல் கார்டு, தொப்புள் கொடி, அம்மாக்கும் குழந்தைக்கும். ஓகே, அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் இந்த பிளாசண்டா ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் இது வந்து சில ஹார்மோன்ஸை ரிலீஸ் பண்ண போகுது. அந்த ஹார்மோன்ஸை தான் வந்து பார்த்தீங்கன்னா எண்டோக்ரைன், பிளாசண்டா ஆல்சோ ஆக்ட் அஸ் அன் எண்டோக்ரைன் டிஷ்யூ ஜஸ்டிஃபைன்னு கேட்பான், ரிப்பீட்டட் கொஸ்டின்.
ஏன்னா இது வந்து பிளாசண்டா வந்து ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் சில ஹார்மோன்ஸ் வந்து அது வந்து ரிலீஸ் பண்ண போகுது. ஸோ அந்த ஹார்மோன்ஸ் பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹச்ஜிசி, ஹியூமன் கோரியானிக் கோனோட்ரோபின். ஒன்ஸ் அந்த கோரியானிக் விலை ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அந்த கோரியானிக் விலைக்கு தேவைப்படக்கூடிய அடிஷ்னல் சப்போர்ட்டிவ் அண்ட் எசென்ஷியல் மெட்டீரியல் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹியூமன் கோரியானிக் கோனோட்ரோபின்ற ஹார்மோன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சி கிட்டில் ஒன்ஸ் யூரின் சாம்பிள் பிளேஸ் பண்ணும்போது 2 கோடு வந்துருச்சுன்னா த இண்டிவிஜுவல் பிகம்ஸ் ப்ரெக்னென்ட் அண்ட் பிகம்ஸ் பாசிட்டிவ். ஓகே. ஸோ அந்த யூரினில் இருக்கக்கூடிய அந்த ஹார்மோன்ஸில் சில ட்ரேஸ் அமௌண்ட்ஸில் இந்த ஹச்ஜிசின்ற ஹார்மோன் வந்து அந்த கிட்டில் இருக்கக்கூடிய அந்த லைக் குரோமடோகிராஃபி அந்த பேசிஸில் வந்து அந்த இதை வந்து உறுதிப்படுத்திடுது அவங்க வந்து இருக்காங்களா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா இல்லையா, ஹச்ஜிசி ஹார்மோன். And then HPL stands for human placental lactation. ஸோ மேமரி கிளான்ஸ் டிஃபரன்ஷியேஷன் ப்ளஸ் மில்க் செக்ரீஷனுக்கு தேவைப்படக்கூடிய ப்ரீகர்சர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹியூமன் பிளாசென்டல் லாக்டோஜன். ஓகே. ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் இஸ் ஆல்சோ ரிலீஸ் பை though it's a ovarian hormone, ஈஸ்ட்ரஜன் இஸ் ப்ரொஜெஸ்ட்ரான் ஆல்சோ ரிலீஸ் பை தி பிளாசென்டா. டோட்டலாக 4 ஹார்மோனு. 5வது ஹார்மோன் பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸின். ஸோ இதெல்லாம் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி ப்ரெக்னன்சி ஈவெண்ட் அப்போ ரிலீஸ் ஆகிறது இந்த 4 ஹார்மோன் ஹச்ஜிசி, ஹியூமன் பிளாசென்டல் லாக்டோஜனு, ஈஸ்ட்ரஜனு, ப்ரோஸ்டோஜென்னு கொடுத்துருக்கான். ப்ரோஸ்ட்ரோன் எல்லாம் ஒன்று தான், வேறு வேறு நேம்ஸ் தான். ஓகே. இந்த 4 ஹார்மோன்ஸும் அதிக லெவலில் பிளாசென்டா ரிலீஸ் பண்ணுது. இந்த ரிலாக்ஸின்ற ஹார்மோன் இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக ப்ரெக்னன்சி அப்போ குழந்தை பிறந்ததுக்கு ப்ரெக்னன்சி குழந்தை பிறகு முன்னே ப்ரீ, இது போஸ்ட் குழந்தை பிறகு இந்த லேட்டர் ஃபேஸ் ஆஃப் ப்ரெக்னன்சி குழந்தை பிறக்கிற போதும் பிறந்து வெளியே வரும்போது அந்த ப்ராசஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிலாக்ஸின்ற ஹார்மோன் வந்து செக்ரீட் பண்ணுது. இந்த ரிலாக்ஸின்ற ஹார்மோனை ஓவரியும் செக்ரீட் பண்ணுது, பிளாசண்டாவும் ட்ரேஸ் அமௌண்ட்ஸில் மைல்டு அமௌண்ட்ஸில் செக்ரீட் பண்ணுது. ஓவரி தான் ஆனால் ப்ரைமரி சோர்ஸ் அதிக லெவலில் செக்ரீட் பண்ணுது. பிளாசண்டா செகண்டரி தான். என்ன ஹார்மோனு? ரிலாக்ஸின். ஸோ ஒவ்வொரு ஹார்மோனுக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஆனால் அதை பற்றி என்சிஎன்ட்டில் அந்த அளவுக்கு டெப்த்தாக டிஸ்கஸ் பண்ணிக்கல. ரிலாக்ஸினோட வேலை என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா பேரில் இருக்குது ரிலாக்ஸ். ஸோ டிஷ்யூ, அதாவது பெல்விக் ரீஜனில் இருக்கக்கூடிய அந்த போன்ஸ் அண்ட் காட்லேஜஸை வந்து ஒய்டன் பண்ணக்கூடிய ப்ராசஸ் பேர் தான், ஒய்டன் பண்ணக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டி தான், அதை இனிஷியேட் பண்ணக்கூடிய அந்த இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸினோட வேலை. பெல்விக் ரீஜன் இனிஷியேட் ஒய்டனால தான் குழந்தை வந்து நேச்சுரல் பர்த்தில் வந்து வெளியே வரும். அதான் ரிலாக்ஸினோட ஒர்க்கு. அது மேஜர் சோர்ஸஸ் ரிலீஸ் பை தி ஓவரி, செகண்டரி சோர்ஸஸ் பிளாசண்டா, பட் தே ஹவ் நாட் மென்ஷன்ட் ஹியர். ஸோ ரிலாக்ஸின் இஸ் தி ப்ரொடியூஸ் பை தி ஓவரி. ஓகே. Let us remember that HCG, HBL and relaxin in women occur during pregnancy. In addition, during pregnancy, the levels of other hormones like estrogen, progesterone, cortisols, prolactin, thyroxine, etc. are increased several folds in the maternal blood. ஸோ இது போக ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான் ஓவரி ரிலீஸ் ஹார்மோன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுது. ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து ஆல்ரெடி எங்கே ரிலீஸ் ஆகிட்டு இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா மென்சுரல் சைக்கிளில் 4th phase லூட்டியல் ஃபேஸில் கார்பஸ் லூட்டியம் இஸ் கோயிங் டு செக்ரீட் சம் ஓவரியன் ஹார்மோன் கால் ப்ரொஜெஸ்ட்ரான். ஒன்ஸ் கிராஃபின் ஃபாலிக்கல் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் கிராஃபின் ஃபாலிக்கல்லேருந்து ரப்சர் ஆகி எல்ஹெச் அது வந்ததுக்கப்புறம் எக் வந்து ரிலீஸ் ஆகுது, செகண்ட் யூசெட்ஸ் ரிலீஸ் ஆகுது. அந்த வேஸ்ட் கூடு தான் ஃபர்தராக கார்பஸ் லூட்டியமாக போயிடுது. கார்பஸ் லூட்டியமாக வந்ததுக்கப்புறம் கார்பஸ் லூட்டியம் அதிக லெவலில் ப்ரொஜெஸ்ட்ரானை செக்ரீட் பண்ணும். அது வந்து இம்ப்ளான்டேஷன்ஸ்க்கு ஏற்ற ஃபேவரபிள் கண்டிஷன்ஸை உறுதிப்படுத்துது. அடுத்த மென்சுரல் சைக்கிளை வந்து ஸ்டாப் பண்ணி விட்டுருது. ஸோ இதெல்லாம் ஓவரியன் ஹார்மோன்ஸ், பட் அதுவும் வந்து அதிக அளவில் ப்ரெக்னென்சி அப்போ வந்து காணப்படுது. And then cortisol is produced by the adrenal gland. So whenever the person or individual becomes stress or due to anxiety, cortisols will be released in the blood by adrenal in more amounts. And then prolactin is the hormone released by the anterior pituitary, which is responsible for the which is responsible for the secretion of more amount of milk after parturition. Thyroxine is the hormone produced by the thyroid gland. ஸோ நீங்கள் நெக் ரீஜனில் வந்து இருக்கும். அந்த தைராக்சினில் வந்து அதிக அயோடின் கண்டென்ட் இருக்குது. குழந்தைகளுக்கு தேவைப்படக்கூடிய வளர்ச்சிக்கு தேவைப்படக்கூடிய மேஜர் சோர்ஸே தைராக்சின் தான். ஸோ இந்த பிளாசண்டா ரிலீஸ் பண்ணுறக்கூடிய ஹார்மோன்ஸ், ஓவரி ரிலீஸ் பண்ணுறக்கூடிய ஹார்மோன்ஸ் தவிர மற்ற கிளான்ஸ்லையும் எண்டோக்ரைனில் ப்ரெக்னன்சி அப்போ அதிக லெவலில் வந்து காணப்படுது. ஸோ இன்க்ரீஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் தீஸ் ஹார்மோன்ஸ் இஸ் எசென்ஷியல் ஃபார் சப்போர்ட்டிங் தி ஃபீட்டல் க்ரோத், மெட்டபாலிக் சேஞ்சஸ் இன் தி மதர் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ப்ரெக்னன்சி அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ இது மேஜராக இந்த ஹார்மோன்ஸ் பேசிஸில் இதை 4 இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ், பிளாசண்டா ஆக்டர்ஸு, நியூரோ எண்டோக்ரைன் டிஷ்யூ, ஜஸ்டிஃபை, இந்த மாதிரி அடிக்கடி கேட்பாங்க. ஹார்மோன்ஸ் லெவல் நேம் மட்டும் நம்ம எழுதினா போதும். இமிடியேட்லி ஆஃப்டர் த இம்ப்ளான்டேஷன், ஒன்ஸ் பிளாசண்டா ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இம்ப்ளான்டேஷன் நடந்ததுக்கப்புறம் பிளாசண்டா வந்து ஃபார்ம் ஆயிடுது.
அதுக்கு அடுத்து குழந்தை அந்த பால் மாதிரி இருந்துச்சுன்னா பிளாஸ்டோசிஸ்ட், அது உள்ளே இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து டிஃபரன்ஷியேட் ஆகி ஆர்கன்ஸ் எல்லாம் வந்து வளரப்போகுது. அதோட இந்த இது ஈவெண்ட் வந்து முடியுது. ப்ரெக்னென்சி அண்ட் எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட். இதான் லாஸ்ட் பேஜ். ஓகே, லிசன். ஸோ ஒன்ஸ் இம்ப்ளான்டேஷன் நடந்துருச்சு, பிளாசண்டா ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்து உள்ளே இருக்கக்கூடிய இன்னர் செல் மாஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டெம் செல்ஸ் இருக்குது. இன்னர் செல் மாஸ் டிஃப்ரென்ஷியேட் ஆகி தான் ஸ்டெம் செல்ஸாக வந்து ஃபார்ம் ஆகுது. ஸ்டெம் செல்ஸ் அப்படின்றது செல்ஸ் மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த செல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா தேர் ப்ளூரி பொட்டன்ட் இன் நேச்சர். ப்ளூரி மீன்ஸ் மெனி. ஓகே, பொட்டன்ட் மீன்ஸ் தே கேன் able to differentiate into any type of cells. So whenever there is a need, இப்போ வந்து ஐஸில் கோன் செல்ஸ் அண்ட் ராட் செல்ஸ் டிஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படின்னா அது தகுந்த மாதிரி அது மாறிடும். போன் செல்ஸ்னால் போன் செல்ஸாக மாறும், நர்வ் செல்ஸ்னால் நர்வ் செல்ஸாக மாறும். அப்போது இந்த இன்னர் செல் மாஸில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த லேயர்ஸ் வந்து 3 லேயர்ஸ் வந்து அரேஞ்ச் ஆக போகுது. ஸோ அதை வந்து இங்கே கொடுத்துருக்கான். இன்னர் செல் மாஸ் வந்து ஃபர்தராக டிஃபரன்ஷியேட் ஆகுது. அதில் இன்னர் செல் மாஸில் நிறையா செல்ஸ் இருக்குது. அந்த செல்ஸ் பேர் தான் ஸ்டெம் செல்ஸு. ஸ்டெம் செல்ஸ் தான் என்ன உறுப்பாக ஃபார்ம் ஆக போகுதுன்னு அதுவே வந்து டிஃபரன்ஷியேட் ஆகிக்குது. இந்த லேயரில் இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து இதுவாக மாறிடு கண்ட்ரோல் பண்ணிக்குது. ஸோ அந்த 3 லேயர் வந்து என்னென்னு பார்த்தோம்னா, இந்த ஆக்சுவலாக இந்த ஸ்டேஜஸ் வந்து இந்த ஸ்டேஜ் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ருலா, மொருலா, பிளாஸ்டுலா, அப்புறம் பிளாஸ்டோசிஸ்டாக மாறுது. இந்த ஸ்டேஜ் பேர் கேஸ்ட்ருலா. இன்னொரு பேர் ஆர்கனோஜெனிசிஸ். ஜெனிசிஸ்னா டெவலப்மெண்ட்டு, ஃபார்மேஷன் சொல்லலாம். இங்கே ஆர்கன்ஸ் வந்து ஃபார்ம் ஆக போகுது. ஓகே, ஸோ எக்டோடர்ம்ன்றது அவுட்டர் லேயரு, இன்னர் லேயர் பேர் எண்டோடர்மு. இந்த எக்டோடாம்க்கும் எண்டோடாம்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய லேயர் பேர் மீசோடாமு. ஒவ்வொரு லேயர்ஸ்லேருந்து ஆர்கன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. இது என்னென்ன ஆர்கன்ஸும் நமக்கு என்செட்டில் கொடுக்கல. ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் சேயிங் தட் எக்டோனா வெளியே. ஸோ இங்கே நர்வஸ் சிஸ்டமு, ஸ்பைனல் கார்டு, பிரெயின் இதெல்லாம் ஃபார்ம் ஆகும் எக்டோடாமில். மீசோடாமை பொறுத்தளவுக்கு கொனாட்ஸ், செக்ஸ் ஆர்கன்ஸ், டெஸ்டிஸ், ஓவரேஜாக இருக்கட்டும், ஹார்ட் ஆகட்டும், இதெல்லாம் வந்து மீசோடாமில் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ எண்டோடாமை பொறுத்தளவுக்கு கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் சிஸ்டம், கிட்னி, லிவர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எண்டோடம் இன்னர் லேயர்லேருந்து தான் ஃபார்ம் ஆகுது. ஸோ இதில் இன்னர் செல் மாஸ்லேருந்து டிஃப்ரென்ஸ் ஆகிட்டே இருக்கக்கூடிய செல்ஸ் பேர் தான் ஸ்டெம் செல்ஸ். அது ப்ளூரி பொட்டன்ட் இன் நேச்சர். தே கேன் கிவ் ரைஸ் டு பொட்டன்சி. அப்படின்னா அதனால் என்ன மாதிரியான அதோட பொட்டென்ஷியல் டோட்டல், அதோட இது டோட்டல் பொட்டென்ஷியல் எவ்வளோ, அது எந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் ஆகுது, அந்த மீனிங் தான் பொட்டென்ஷியல். ஸோ அதான் ப்ளூரி பொட்டன்ட். ப்ளூரி மீன்ஸ் மல்டிபிள் ஆர் மெனி. பொட்டன்ட் மீன்ஸ் இட் கேன் ஏபிள் டு டிஃப்ரென்ஷியேட் இன்டு எனி டைப் ஆஃப் செல்ஸ். ஓகே. What are the major features of embryonic development at various months of pregnancy? The human pregnancy lasts 9 months. Do you know how many months pregnancy lasts in dogs, elephant, cat? இது டிஃபர் ஆகும். அந்த ப்ரெக்னென்ட் எலிஃபெண்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர்க்கு மேலே, அரௌண்ட் 2 இயர்ஸ் கிட்ட வந்து அது வந்து போகும். ஓகே, கேட்டுக்கும் டிஃபர் ஆகுது, டாக்ஸுக்கும் டிஃபர் ஆகுது. பட் ஹியூமன்ஸ்க்கு 10 monthsன்னு சொல்லுவாங்க. பட் 9 months சம் டேஸில் பிறந்துடும் குழந்தை. ஓகே, ஹியூமன் பீங்ஸ் ஆஃப்டர் இப்போ அடுத்து வந்து இந்த டிஃப்ரென்ஷியேட் ஆனதுக்கப்புறம் ஆர்கன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் போது நமக்கு ரொம்ப டெப்த்தாக வந்து கொடுக்கல, பேசிக்காக கொடுத்துருக்காங்க என்னென்ன ஆர்கன்ஸ்னு. இப்போது ஹியூமன் பீங்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆஃப்டர் 1 month, 1 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம், 1 மாதத்தில் குழந்தை அந்த இம்ப்ளான்டேஷன் நடந்துருச்சு, ப்ரெக்னென்சி அப்போது பிளாசண்டா ஃபார்ம் ஆயிடுச்சு, HCG பிளட்டில் ரிலீஸ் ஆயிடுச்சு, யூரினில் வர ஆரம்பிச்சிருச்சு, ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் 1 மாதத்தில் வந்து இனிஷியலாக ஃபஸ்ட்டு 4th வீக்கு, 1 மாதத்தில் 4 வாரம். ஸோ 4வது வாரம் 1 மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் வந்து ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகுது. அதுதான் ஃபஸ்ட்டு சைன் ஃபீட்டஸ் வந்து வளருது அப்படின்னு. ஸோ அதை நம்ம ஸ்டெத்தோஸ்கோப்பில் வந்து ஹியர் பண்ணிக்க முடியும். ஓகே, அடுத்து பை த எண்ட் ஆஃப் செகண்ட் மந்த்னா எத்தனை வாரம்னு வந்து பார்த்தீங்கன்னா 8 வாரம். ஸோ 1 மாதத்துக்கு 4 × 2 8. 8வது வாரத்தில் வந்து ஃபீட்டஸ்க்கு டெவலப்ஸ் லிம்ஸ், கைகால்கள் வளருது, டிஜிட்ஸ், விரல்கள்லாம் வளர ஆரம்பிக்குது. பை த எண்ட் ஆஃப் 12th வீக்னா 3வது வாரம், 3வது மாதம். ஸோ 4 × 3 12, 3வது மாதம். அதை ஃபஸ்ட்டு ட்ரைமாஸ்டர், ட்ரைனா 3ன்னு அர்த்தம், ஃபஸ்ட்டுனா 3 மாதம். ஃபஸ்ட்டு 3 மாதத்தில் எல்லா ஆர்கன்ஸும் ஃபார்ம் ஆரம்பிச்சிருச்சு. லிம்ஸ், கைகால்கள் வளர ஆரம்பிச்சிருச்சு. எக்ஸ்டர்னல் ஜெனிட்டலியா, பிறப்புறுப்புகள் வந்து வளர ஆரம்பிச்சிருச்சு. ஆர் வெல் டெவலப்ட், எல்லாம் வளர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, அடுத்து 5வது மாதத்தில் குழந்தை வந்து மூவ்மெண்ட் காமிக்க ஆரம்பிக்குது. அதோட தலையில் வந்து முடிவு வளர ஆரம்பிக்குது. இதெல்லாம் 5வது மாதத்தில் அப்சர்வ் பண்ணிக்க முடியும். ஸோ மாதம், 2வது மாதம், 3வது மாதம், 5வது மாதம். மாதத்தில் ஹார்ட்டு, 2வது மாதத்தில் வந்து லிம்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் லிம்ஸ் வளர ஆரம்பிக்குது. டிஜிட்ஸ்னால் விரல்கள், ஃபிங்கர்ஸ். ஓகே, 3rd மந்தில் லிம்ஸும் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டலியும் வளர ஆரம்பிக்குது. 5th மந்தில் குழந்தை மூவ்மெண்ட் காமிக்குது.
ஹேர்ஸ் வளர ஆரம்பிக்குது. ஓகே, பை த எண்ட் ஆஃப் 24th வீக், 24 அப்படின்னா 6 × 4 24, 6வது மாதம். 6வது மாதம் இங்கே செகண்ட் ட்ரைமாஸ்டர்னு கொடுத்துருப்பான். செகண்ட் ட்ரைமாஸ்டர் ட்ரைனம் 3, அப்போது 3 × 2 6. 6வது மாதத்தில் குழந்தைக்கு பாடி ஃபுல்லாக ஹேர் வளர ஆரம்பிச்சது. ஐலிட்ஸ் செப்பரேட் ஆயிடுது. ஐலாஷ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆயிடும். புருவங்கள் கீழே இருக்கக்கூடிய பார்ட் தான் ஐலாஷ். ஓகே, கண் இமைகளை வந்து அந்த கண்ணை பாலை சுற்றி மூடுற அந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா ஐலிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 9th மந்தில் கம்ப்ளீட்டாக எல்லா ஆர்கன்ஸும் ஃபார்ம் ஆயிடுது. குழந்தை வந்து ரெடி ஃபார் டெலிவரின்னு கொடுத்துட்டான். லாஸ்ட் ஈவெண்ட் பார்ச்சுரேஷன் அண்ட் லாக்டேஷன். இதோட இந்த லெசன் கம்ப்ளீட் ஆகுது. பார்ச்சுரேஷன் அப்படின்ற டேர்மோட மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி. குழந்தை வந்து வெளியே ரிலீஸ் ஆகுது, சைல்டு வந்து பர்த். ஓகே, the average duration of human pregnancy is about 9 months, which is called gestation. Gestationன்ற வார்த்தையோட மீனிங் வந்து எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட்டு. பார்ச்சுரேஷன்ற வார்த்தையோட மீனிங் சைல்டோட பர்த். ஸோ vigorous contraction of the uterus at the end of the pregnancy causes expulsion or delivery of the fetus. ஸோ இங்கே யுட்ரஸில் தான் அந்த பிளாசண்டா வந்து அட்டாச் ஆயிருக்கு, அப்படி தானே? ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ், இன்டர்டிஜிடேட்டட் பிளாசண்டா ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அந்த அட்டாச் ஆகிருக்கக்கூடிய பிளாசண்டா இப்போது கான்ட்ராக்ட் ஆக போகுது. கான்ட்ராக்ட்னா சுருக்க வர வர அந்த அட்டாச் ஆகிருக்கக்கூடிய பார்ட்டு வெளியே வர, எஜெக்ட் ஆகி வெளியே வர காரணமாக வந்து இருக்குது. ஸோ இந்த ஈவெண்ட் சைல்ட் பர்த் அந்த ஈவெண்ட் தான் பார்ச்சுரேஷன் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த பார்ச்சுரேஷன்ற ஈவெண்ட்டை வந்து இட்ஸ் அ நியூரோ எண்டோக்ரைன் மெக்கானிசம். ஸோ நியூரோன்ற வார்த்தையோட மீனிங் நர்வஸ் சிஸ்டம், எண்டோக்ரைன்ற வார்த்தையோட மீனிங் எண்டோக்ரைன் சிஸ்டம். டக்லஸ் ஹார்மோன்ஸ் வருது, இந்த நர்வ்ஸ் வந்து இன்வால்வ் ஆகுது இந்த மெக்கானிசத்தில். ஸோ இங்கே சிக்னல் வந்துட்டாலே என்ன, நர்வஸ் சம்மந்தப்பட்ட வார்த்தை. ஸோ இங்கே 2 விதமான சிக்னல் இருக்குது. ஒன்று, குழந்தை ஃபுல்லாக டெவலப் ஆயிடுச்சு அப்படின்னா மூவ்மெண்ட் காமிக்கிறதுனால அந்த ஃபுல் டெவலப்டு ஃபீட்டஸ் வந்து இட் ஷோஸ் சம் சிக்னல் டு எக்ஸ்பெல், குழந்தை வந்து எக்ஸ்பெல் ஆக காரணமாக வந்து இருக்குது. அப்போது சில ஹார்மோன்ஸை அது வந்து இன்டியூஸ் பண்ணி விடுது. இது ஒரு சிக்னல். 2வது, பிளாசண்டா வந்து மைல்டாக வந்து யுட்ரஸை வந்து கான்ட்ராக்ட் பண்ண வைக்கிது. யுட்ரஸில் வந்து 2வது லேயர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத் மசில்ஸ் இருக்கும், அதாவது மயோமெட்ரியம். அப்போ அந்த ஸ்மூத் மசில்ஸ் வந்து சுருக்க வர வர வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் ஆகிருக்கக்கூடிய குழந்தை வந்து வெளியே எஜெக்ட் ஆக காரணமாக இருக்குது. ஃபீட்டல் எஜெக்ஷன் ரிஃப்ளெக்ஸ். எஜெக்ஷன் இந்த வார்த்தையோட மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் பென் ட்ரைவ் எல்லாம் வந்து நம்ம அந்த யூஎஸ்பி போர்ட்டில் சொல்லும்போது எடுக்கும்போது எஜெக்ட் அப்படின்னு வரும். அப்போ இங்கே ஃபீட்டஸ் வந்து அந்த பிளாசண்டா வந்து அந்த எண்டோமெட்ரியம் லேயர்லேருந்து எஜெக்ட் ஆகி வெளியே வரக்கூடிய அந்த ப்ராசஸ் பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட்டல் எஜெக்ஷன் ரிஃப்ளெக்ஸ். ஓகே, ஸோ இந்த இனிஷியலாக அந்த 2 சிக்னலும் நர்வஸ் பேஸ் பண்ணுது. ஒன்ஸ் குழந்தை ஃபுல்லாக டெவலப் ஆயிடுச்சு, பிளாசண்டா லைட்டாக மைல்டாக இன்டியூஸ் பண்ணிருச்சு, சுருக்கவங்களை வந்து பிளாசண்டாவில் இருக்கக்கூடிய மயோமெட்ரியம் வந்து லைட்டாக கான்ட்ராக்ட் ஆகுது, குழந்தை வந்து வெளியே எஜெக்ட் ஆக காரணமாக இருக்குது. இந்த 2 சிக்னலும் நர்வ்ஸ் சம்மந்தப்பட்டது. ஓகே, ஒன்ஸ் இந்த 2 சிக்னல் வந்தோடனே நர்வஸ் சிஸ்டமில், அதாவது நர்வஸ் வந்து பிரெயினுக்கு எடுத்துகிட்டு போகும் அந்த மெசேஜை. ஸோ ரிஃப்ளெக்ஸ்ன்ற வார்த்தையோட மீனிங் வந்து பிரெயின் அண்டு இது நர்வ் சம்மந்தப்பட்டது. ஸோ நர்வ்ஸ் மூலிமா பிரெயினுக்கு போயிடுது. பிரெயினில் ஹைப்போதாலமஸ் வந்து போஸ்டீரியர் பிட்யூட்டரி, பிட்யூட்டரியில் 2 இருக்குது, ஆன்டீரியர் பிட்யூட்டரி, போஸ்டீரியர் பிட்யூட்டரி. இங்கே மெட்டர்னல் பாடியில் இருக்கக்கூடிய போஸ்டீரியர் பிட்யூட்டரியில் வந்து அந்த ஹைப்போதாலமஸ் வந்து இந்த சிக்னல்ஸ் வந்ததுக்கப்புறம் அது வந்து ஒரு ட்ரிகர் கொடுக்குது. இன்டியூஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஹார்மோன் ரிலீஸ் ஆகுது. இந்த ஹார்மோன் பேர் ஆக்சிடோசின்ற ஹார்மோன். இந்த ஆக்சிடோசின்ற ஹார்மோனு வந்து ஒன்ஸ் வந்து மெட்டர்னல் பிட்யூட்டரி, அதாவது போஸ்டீரியர் பிட்யூட்டரி வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இது வந்து என்ன பண்ணுதுன்னா லைட்டாக தான் மைல்டாக வந்து பிளாசண்டா வந்து இன்டியூஸ் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அந்த கான்ட்ராக்ஷன் வந்து அந்த இதை வந்து குழந்தை வந்து வெளியே வரதுக்கு வெளியே வர எக்ஸ்பெல் ஆக காரணமாக இருந்துச்சு. ஒன்ஸ் ஆக்சிடோசின் வந்ததுக்கப்புறம் யுட்ரைன் மசில்ஸில் போய் அந்த ஆக்சிடோசின் ஆக்ட் ஆனோடனே எண்டோமெட்ரியல் ஆக்ட் ஆனோடனே அது ஸ்ட்ராங்கர் கான்ட்ராக்ஷன் வந்து ஏற்படுத்த ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, ஸோ ஒன்ஸ் இந்த மெக்கானிசம் ஆக்சிடோசின்றது நியூரோ எண்டோக்ரைன் மெக்கானிசம், டக்லஸ்லாம் பிரெயின் போஸ்டீரியர் பிட்யூட்டரி வந்து செக்ரீட் ஆகுது. ஸோ இது என்ன பண்ணுது, ஸ்ட்ராங்கர் கான்ட்ராக்ஷன் யுட்ரஸில் வந்து ஏற்படுத்தி விட்டுது. The stimulatory reflex between the uterine contraction and oxytocin secretes continuous, resulting in stronger and stronger contraction. இந்த ஆக்சிடோசின் ரிலீஸ் ஆனோடனே குழந்தை அந்த வலி வர ஆரம்பிச்சிருது. அண்ட் தென் பிளாசண்டா ஃபுல்லாக வந்து எக்ஸ்பெல் அவுட் ஆகி வெளியே வர ஆரம்பிச்சிருது. அண்ட் தென் உள்ளே இருக்கக்கூடிய ஆம்னியாடிக் ஃப்ளூயிடு எல்லாம் வந்து டோட்டலாக வெளியே வர ஆரம்பிச்சிருது. ஓகே, this leads to the expulsion of the baby out of the uterus through the birth canal. பர்த் கேனல் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வெஜினாவும் cervical canal ரெண்டத்தையும் சேர்த்து தான் பர்த் கேனல்னு சொல்கிறாங்க. அந்த பார்ட்லேருந்து வெளியே வர ஆரம்பிக்குது. ஸோ இந்த ஈவெண்ட் பேர் தான் பார்ச்சுரேஷன். Soon after the infant is delivered, placenta is also expelled out of the uterus and then umbilical cord கட் பண்ணி பிளாசண்டா ரிமூவ் பண்ணி போட்டுருவாங்க. அதுக்கடுத்து அந்த குழந்தைய எடுத்துருவாங்க. ஓகே, what do you think the doctors inject to induce delivery?
ஸோ இது நேச்சுரலாக நடக்கக்கூடிய ப்ராசஸ்ஸு. இப்போ டாக்டர்ஸ் இன்டியூஸ் பண்ணுறாங்கன்னா ஆக்சிடோசினை ஆர்டிஃபிஷியலாக சிந்தட்டிக்காக வந்து ஊசியாக வந்து இருக்கும். அதை வந்து இன்ஜெக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த பெயின் வந்து வர ஆரம்பிக்கும், லேபர் பெயின். ஓகே, அடுத்து லாஸ்ட்டு ஈவெண்ட்டு லாக்டேஷன் இதோட முடியுது. ஒன்ஸ் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அதுக்கு வந்து டீத் இருக்காது. ஸோ மில்க் தான் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் சப்ளிமெண்ட்டாக. ஓகே, ஸோ த மில்க் mammary glands of the female undergo differentiation during pregnancy. அப்போது அந்த இனிஷியலாக ப்ரொஜெஸ்ட்ரான் தான் அந்த mammary glands வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகி காரணமாக இருக்குது. ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் தான். ஸோ and starts producing milk towards the end of the pregnancy by the process called lactation. lactationனா மில்க் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ப்ராசஸ் mammary glands டெவலப் ஆகுது. This helps the mother in feeding the newborn. The milk produced during the initial days of lactation is known as colostrum. மாடு கண்டுபிடிச்சா சீம்பாலுன்னு சொல்கிறாங்கண்ணே. ஸோ எல்லோயிஷாக திக்காக இருக்கும். அந்த மாதிரி இனிஷியலாக வரக்கூடிய மில்க்கு அதை வந்து பார்த்திங்கன்னா கொலஸ்ட்ரம்னு சொல்கிறாங்க. இந்த கொலஸ்ட்ரமில் வந்து பார்த்திங்கன்னா அதிக லெவலில் ஆன்டிபாடிஸ் இருக்குது. ஸோ ஆன்டிபாடிஸ்னால் WBC செல்ஸில் லிம்போசைட்ஸ்ன்ற செல்ஸ் வந்து செக்ரீட் பண்ணக்கூடிய ப்ரோட்டீன் ஃபேக்டர் தான் பார்த்திங்கன்னா ஆன்டிபாடி. ஸோ இம்யூனோகுளோபின்ற அந்த ப்ரோட்டீன் வந்து அதை வந்து செக்ரீட் பண்ணும். ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி தமிழில் சொல்ல போனால். ஸோ இதில் ஒன் ஆஃப் தி இம்யூனிட்டி நோய் எதிர்ப்பு சக்தின்னு சொன்னேன்னா அது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ரோல் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொலஸ்ட்ரம் மில்கில் வந்து அதிக லெவலில் பிரெஸ்ட் ஃபீடிங்கில் வந்து ஏன் அது வந்து கொடுக்க சொல்கிறாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த கொலஸ்ட்ரம்ன்ற இனிஷியலாக ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மில்க்ஸில் அதிக லெவலில் ஆன்டிபாடிஸ் வந்து இருக்குது. அந்த ஆன்டிபாடி பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா IgA. இட்ஸ் ஒன் ஆஃப் தி பேசிவ் இம்யூனிட்டி. ஸோ வாட் யூ மீன் பை ஆக்டிவ் அண்ட் பேசிவ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு ஒரு வேக்சின், கொரோனா வேக்சின், கோவிட் வேக்சின் போட்டிருப்போம். ஆட்டோமேட்டிக்காக 2 நாள் ஃபீவராக இருக்கும், அந்த சிம்டம்ஸ் எல்லாம் காமிக்க ஆரம்பிச்சிருக்கும். ஸோ அதுக்கடுத்து நம்ம பாடியே ஆட்டோமேட்டிக்காக ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா அது ஆக்டிவ் இம்யூனிட்டி. அப்போ ஏதோ ஒரு ஆன்டிஜனோட எக்ஸ்போஷன் நடக்குது, பாடி வந்து நோய் எதிர்ப்பு சக்தி ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா ஆக்டிவ் இம்யூனிட்டி. ஆனால் இங்கே அந்த அம்மாவோட பாடியில் இந்த இம்யூனோகுளோபுலின் டேரெக்டாக சிந்தசிஸ் ஆயிடுச்சு, அது டேரெக்டாக குழந்தைக்கு போகுதுன்னு அதை வந்து பேசிவ் இம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இங்கே அந்த என்ன டைப் ஆஃப் ஆன்டிபாடின்னு வந்து பார்த்தீங்கன்னா IgA அப்படின்ற ஒரு ஆன்டிபாடி. இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் லெசன்ஸில் வந்து பார்ப்போம். ஸோ IgAன்ற ஆன்டிபாடி கொலஸ்ட்ரமில் வந்து இருக்குது. அது போக வைட்டமின் A, ஃபேட் இல்லை, லாக்டோஸ் இருக்குது, ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, எல்லாம் வந்து நரிஷ்மெண்ட் அந்த நியூட்ரிஷியஸாக வந்து அந்த குழந்தைக்கு தேவைப்படக்கூடிய சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் அந்த மில்கில் வந்து இருக்குது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் ஆர் ரெக்கமெண்டிங் ஃபார் தி infant to give breastfeeding. That is essential and it is very nutritious to the child to become a healthy. ஓகே, அதை வந்து இங்கே கொடுத்து முடிச்சிருக்காங்க. ஸோ இதோட இந்த லெசன் வந்து முடியுது. காம்படென்சி ஃபோக்கஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின்ஸ் இதில் நான் 1-2 சொல்லிடுறேன். இந்த ப்ரெக்னென்சி அண்ட் எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட்லேருந்து இது வரைக்கும் இந்த டயக்ராமை வந்து சம்டைம்ஸ் வரைய சொல்லலாம், இல்லைனா டயக்ராம் கொடுத்துட்டு இந்த பார்ட்ஸை வந்து லேபிள் பண்ண சொல்லலாம். இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அதை பற்றி கேட்பாங்க. ஜோனா பெலிசிலாவோட ரோல் என்ன, பாலிஸ்பெர்மி ப்ரிவென்ட் பண்ணுது, இந்த மாதிரி வந்து இருக்கும் இந்த ஆஸ்பெக்ட் பொறுத்தவரைக்கும். அடுத்து ஃபெர்டிலைசேஷன் எங்கே நடக்குது, ஆம்புலரி இஸ்தமஸ் ஜங்ஷன், ஆம்புலர் ரீஜன் கொடுத்துருப்பாங்க CRTL. ஓகே, அதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த செக்ஸ் டிட்டர்மினேஷன் கேட்க வாய்ப்பு உண்டு, எப்போ மியாசிஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது அதை கேட்க வாய்ப்பு உண்டு. இந்த டயக்ராமேட்டிக் பார்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பிளாஸ்டோசிஸோட டயக்ராம் வந்து வரைஞ்சி அதோட பார்ட்ஸை லேபிள் பண்ண சொல்லுவாங்க. ஓகே, அண்ட் தென் ப்ரெக்னென்சி அண்ட் எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட்டை பொறுத்தளவுக்கும் இந்த டயக்ராம் வந்து வரைய சொல்ல மாட்டாங்க, பட் தே மே ஆஸ்க் வி டு லேபிள் பண்ண சொல்ல வாய்ப்புகள் உண்டு. பிளாசண்டா வில்லை, அந்த பிளாசண்டா சுற்றி அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா வில்லினா ப்ரொஜெக்ஷன்ஸ் ஃபிங்கர் லைக் மாதிரி வளர ஆரம்பிக்குது. யோக் சாக் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அந்த வேஸ்ட் மெட்டீரியல்ஸையும் எடுத்துக்கும், அந்த நியூட்ரிஷன்ஸும் கொஞ்சம் கொடுக்கும். அந்த நிறைய லேயர்ஸ் டெப்த்தாக படிக்கணும்னா நிறைய லேயர்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். கோரியான்றது அவுட்டர் லேயரு, ஆம்னியான் லேயர் ஃபார்ம் ஆகும். உள்ளே வந்து ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிடுன்னு ஒரு ஃப்ளூயிட் இருக்கும். அந்த ஃப்ளூயிடை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை வந்து மிதக்க காரணமாக இருக்குது, பாயின்சி. அண்ட் தென் வைப்ரேஷன்ஸ், ஷாக்கு இதெல்லாம் வந்து ப்ரிவென்ட் பண்ணும். இது சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் மாதிரி இருக்கும், ஆம்னியானிக் லேயர் மாதிரி, சாக் மாதிரி இருக்கும். அது வந்து அதுக்குள்ளே தான் வந்து குழந்தை இருக்குது, அதை சுற்றி இந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் வந்து இருக்கும். ஓகே, ஸோ இதை பொறுத்தளவுக்கு பிளாசண்டா ஆக்டஸ் நியூரோ எண்டோக்ரைன் டிஷ்யூ ஜஸ்டிஃபை ஹார்மோன்ஸில் பேரெல்லாம் எழுதணும். கோரினைக்குள்ளே என்னென்னு கேட்க வாய்ப்புண்டு. அதுக்கடுத்து இந்த இதில் அந்த குழந்தையோட டெவலப்மெண்ட் என்னென்ன மந்த்து 1 மார்க்ஸில் கேட்கலாம், இல்லை 2 மார்க்ஸில் கேட்க வாய்ப்புண்டு. இதில் கேஸ்ட்ருலேஷன் ப்ராசஸ்ஸு,
ஸ்டெம் செல்ஸ் தே ஆர் ப்ளூரிபோட்டன்ட் செல்ஸ். இதில் இருந்து காம்பிடென்சி ஃபோக்கஸ்டாக நிறைய கொஷின்ஸ் கேட்க வாய்ப்பு உண்டு. ஸ்டெம் செல் பேங்க்னு இருக்குது. ஸோ என்சிடிவ் எக்ஸிடிவ் கன்சர்வேஷனில் சீட் பேங்க் அந்த மாதிரி படிச்சிருப்போம். அந்த மாதிரி ஸ்டெம் செல் பேங்க்னு ஹாஸ்பிட்டல்ஸில் வெல் டெவலப்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் மெட்ரோ சிட்டிஸ் ஸ்டெம் செல் பேங்க்னு ஒன்று இருக்குது. இதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃபர்தராக அந்த குழந்தை வந்து ஃபர்தராக அடல்ட் ஆகிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் எனி ப்ராப்ளம்ஸ் டிசீஸ் ஓரியண்டாக இருந்தால் ஸ்டெம் செல்ஸை வச்சு தெரப்பி கொடுப்பாங்க. ஈவன் கேன்சர்ஸ் ஆர் எனி டைப் ஆஃப் டிஸார்டர்ஸ். ஸ்டெம் செல் பேங்க். ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஓரியன்டாக கொஷின்ஸ் கேட்க வாய்ப்பு உண்டு. ஓகே. அண்ட் தென் முன்ன காலகட்டத்தில் அந்த தாயத்துன்னு ஒன்று இருக்கும். அதில் என்ன வச்சுருப்பாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா லைக் வயல் மாதிரி வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்போது அந்த பிளாசண்டா வந்து வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த நஞ்சு கொடியை கட் பண்ணி தனியாக வச்சுருவாங்க. அது அம்பிளிக்கல் கார்டை கட் பண்ணோடனே அது டோட்டலாக தனியாக இருக்கும். அதில் அந்த அம்பிளிக்கல் கார்டை ஃபுல்லாக வந்து கட் பண்ணி அதை வெயிலில் காய வச்சு அதை பவுடராக்கி ட்ரை பண்ணி அந்த தாயத்துக்குள்ளே போட்டு வைப்பாங்க. ஸோ எனி ப்ராப்ளம்ஸ் உடம்பு சரியாமல் இருக்கும்போது அந்த பாலில் கலந்து அந்த பவுடரை வந்து குடிப்பாங்க. அது வந்து ஒரு மாதிரி ஸ்கம்முன்னு சொல்லுவாங்க. நான் ரெட்டிஷ் ப்ரௌன் கலரில் இருக்கும். அது ஒன்ஸ் அந்த இது அம்பிளிக்கல் கார்டை கட் பண்ணதுக்கப்புறம் அதை காய வச்சு தேமே ட்ரிங்க். ஸோ இந்த நிறையா தமிழ் அண்ட் சயின்ஸில் வந்துட்டா நிறையா கனெக்ஷன்ஸ் இருக்குது. ஹிஸ்ட்ரி பேஸ் பண்ணி நிறையா வந்து கனெக்ஷன்ஸ் வந்து உள்ளே இருக்குது. ஸோ கொஸ்டின்ஸ் தேமே ஆஸ்க் ரிகார்டிங் தி அப்ளிகேஷன்ஸ் ஓரியன்டாக ஸ்டெம் செல் பேங்க் பற்றி கேட்கலாம். ஏன்னா இப்போ கரண்ட்டில் அதான் போய்கிட்டு இருக்கு. ஈவன் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த செல்ஸை வந்து ஸ்டோர் பண்ணலாமா அப்படின்னு கேட்பாங்க. லிக்விட் நைட்ரஜன் 196 டிகிரி செல்சியஸில் தே மே ஸ்டோர் அண்ட் தே மே கிவ் சம் சப்ளிமெண்ட்ஸ் ஃபார் தி செல்ஸ் டு க்ரோ. இந்த மாதிரி. ஸோ இது அந்த ஆர்கன் ஜெனிசிஸில் அந்த பார்ட்ஸை வந்து டெவலப்மெண்ட் அதை வந்து கேட்பாங்க. அடுத்து பார்ச்சுரேஷனில் ஃபீட்டல் எஜெக்ஷன் ரிஃப்ளெக்ஸில் சிக்னல்னு கேட்டால் 2 சிக்னல்னு எழுதணும். ஒன்று குழந்தை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டெவலப் ஆகுது. ரெண்டாவது பிளாசண்டா மைல்டாக யூட்ரஸில் கான்ட்ராக்ட் பண்ண வைக்குது. இது நியூரோ சிக்னல்ஸ். ஃபர்தராக அது போய் ட்ரிகர் பண்ணுது. எதனா ஹைப்போதாலமஸ் ட்ரிகர் பண்ணி போஸ்டியர் பிட்யூட்டரிட்ட ஆக்சிடோசின்ற ஹார்மோனை பிளட்டில் ரிலீஸ் பண்ண வைக்குது. அது ஃபர்தராக யூட்ரஸில் மோர் அண்ட் மோர் கான்ட்ராக்ஷன். அண்ட் தென் கொலஸ்ட்ரமில் என்ன இருக்குது, லாக்டேஷன் பிரெஸ்ட் ஃபீடிங்கு டாக்டர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஈஸியாக கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ எனி டவுட் comment in the comment section. Thank you. ஸோ சில வீடியோ கிளிப்பிங்ஸ் நான் இந்த ஃபெர்டிலைசேஷன் இம்ப்ளான்டேஷன்லேருந்து பார்ச்சுரேஷன் அண்ட் லாக்டேஷன் வரைக்கும் வச்சுருக்கேன். ஜஸ்ட் அதை விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து இன்செமினேஷன் ப்ராசஸ். ஸோ ஸ்பெர்ம்ஸ் வந்து வெஜினா சர்விக்ஸ் கேனல் செர்விக்ஸ் ரீஜன் வழியாக ட்ராவல் ஆகக்கூடிய அந்த ப்ராசஸ் பேர் தான் இன்செமினேஷன். ஓகே. ஸோ அது மொட்டைல் ஸ்பெர்ம்ஸ் மட்டும்தான் ரீச் ஆகும். ஓகே. எக்கை வந்து ஃபெர்டிலைஸ் பண்ணுது. இது வந்து ஃபெர்டிலைசேஷன் ஈவெண்ட்டு. ஸோ மல்டிபிள் பாலிஸ்பெர்மை ப்ரிவென்ட் பண்ணக்கூடியது ஜோனா பெலுசிடா. நிறைய ஸ்பெர்ம்ஸ் வந்து சிங்கிள் ஊசைட்ஸை வந்து இன்ட்ராக்ட் பண்ணுது. மைக்ரோஸ்கோப்பில் எடுத்த இமேஜ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஜைகோட் ஃபார்மேஷனு. ஸோ ஜைகோட் ஃபார்மேஷனில் செக்ஸ் டிட்டர்மின் ஆயிரும். அண்ட் தென் இட் பிகம்ஸ் டிப்ளாய்டு இன் நேச்சர் n+n to n. இது கிளீவேஜ். ஸோ 4 ஆகுது 8 ஆகுது. ஆனால் சைஸ் ஆல்ட்ரால ஸ்க்ரீன் மோட். ஸோ 8 ஆயிடுச்சு. இப்போ 16 கிட்ட இருக்கும். ஒரு நாளில் பால் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு. இம்ப்ளான்டேஷன் நடக்குது. யூட்ரஸில் போய் விழுகுது. ஸோ மெட்டர்னல் பிளட் அண்ட் டிஷ்யூஸோட இன்ட்ராக்ஷன் நடக்குது. ஸோ கோரியன் எக்குலை ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு.
லேயர்ஸ் எல்லாம் டிஃப்ரென்ஷியேட் ஆகுது. இது ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்குது, மற்ற ஆம்னியான் இதெல்லாம் நம்ம புக்கில் இல்லை. ஓகே, இது இம்ப்ளான்டேஷன் நடக்கக்கூடிய ஈவெண்ட். எப்படி அந்த பிளாஸ்டோசிஸ் வந்து உள்ளே விழுகுது, ஜஸ்ட் ஒரு பால் கீழே தரையில் விழுந்த மாதிரி அந்த எண்டோமெட்ரியம் இன்னர் லேயரில் வந்து விழுகுது. So this is the embryo, this is the umbilical cord, it is getting attached to the placenta. ஸோ அம்பிளிக்கல் கார்டில் தான் அந்த நரிஷ்மெண்ட்டுக்கு நியூட்ரியன்ஸ் வேஸ்ட் எல்லாம் கேரி அவுட் ஆகுது, பிளாசண்டாவில் போகுது, ஹை டு லோ கான்சன்ட்ரேஷன். ஸோ திஸ் இஸ் தி பார்ச்சுரேஷன், டெலிவரி ஆஃப் த பேபி. சி, குழந்தையோட தலை தான் ஃபஸ்ட்டு எஜெக்ட் ஆகி வெளியே வருது. ஸோ வெஜினல் செர்விக்கல் கேனல் வெஜினா வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ அந்த ஃப்ளூயிட்ஸ் எல்லாம் வந்து ரிலீஸ் ஆகுது, ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் எல்லாம் வரும். ஸோ ஃபர்தராக குழந்தை வழியில் ரிலீஸ் ஆகும், பிளாசண்டாவும் சேர்ந்துட்டு வந்து. Okay, thank you. If you have any doubts, comment in the comment section. Thank you.